எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேள்வி பதில் பாட்காஸ்ட்ல நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அருள் பிரகாஷ், நம்மளுடைய எஃப்எஸ்பி பார்ட்டிசிபென்ட். எஃப்எஸ்பி செகண்ட் பேட்ச்ல இருந்து நம்ம கூட தொடர்ச்சியா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கார்ப்பரேட் ப்ரோக்ராம், லார்ஜ் ஆடியன்ஸ் ப்ரோக்ராம் மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. எங்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி லார்ஜ் ஆடியன்ஸ்னா அருள் பிரகாஷ் தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிற அளவுக்கு வந்திருக்காரு. சிறப்பு அருள் பிரகாஷ், உங்களை இந்த பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில வரவேற்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சூப்பர். நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறீங்க, நிறையா பார்ட்டிசிபெண்ட்ஸை பார்க்குறீங்க, நிறையா நம்ம அப்பப்போ பேசும்போது சுவாரஸ்யமான கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விகள் இந்த பாட்காஸ்டில் இருந்தால் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உங்களோட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். ரொம்ப நன்றி கருணேஜா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. எனக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது, அதில் பர்டிகுலராக ஒரு சில கிறிஸ்பான கேள்விகள் இருக்குது, அதுதான் எனக்கு நான் கேட்க போகிறேன் உங்ககிட்ட. அதுக்கு ரெடிங்களா? ரெடிங்க. உங்க கூட இருந்தா எப்பவுமே ரெடி ஆயிடும். தேங்க்யூ. நன்றி. எனக்கு முக்கியமான கேள்வி அப்படின்றது என்ன, ரொம்ப நாளா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ், வெற்றி. அதாவது சக்சஸ்னா என்ன ஆக்சுவலா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சக்சஸ் அப்படின்னா என்ன? சூப்பர். ஸோ எனக்கு இது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் ரொம்ப சக்ஸஸ் அப்படிங்கிறதுக்காக சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்று அடைஞ்சா சக்ஸஸ்ஸு, இது கிடைச்சா சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை எனக்கு ரொம்ப காலத்தில் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. சக்ஸஸ் ஈக்குவல் டு நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. இது அடைவது தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். 1 = 5, ஓகே. 2 = 10, ஓகே. 3 = 15, ஓகே. 4 = 20, 5 = dash என்னவா இருக்கும்? 25. ஸோ பெரும்பாலானவர்கள் இதை தான் சொல்லுவாங்க. இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அந்த 5 = வேற ஏதாவது ஆன்சர் வர முடியுமான்னு யோசிங்க. எகைன் நான் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். 1 = 5, 2 = 10, 3 15, 4 = 20, 5 = dash. நீங்கள் 25 சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கா? இது கால்குலேஷன் மேத்தமெட்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 25 தான் வரும். பட் ஆனால் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். 1 = 5 வேற என்னவா இருக்கும்? 1 = 5 அப்படின்னா 5 = 1. ஃபேண்டாஸ்டிக். 5 = 1. இப்போ பாருங்க, இதில் 1 = 5 அப்படின்னு சொல்லும்போது 5 = 1 அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் தேவையானதையெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதுதான் நீங்கள் சக்ஸஸாக பார்க்குறீங்க. அந்த மாதிரி அச்சீவ் பண்ணிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் சார். ஃபேண்டாஸ்டிக். இப்போ அது அப்படியே திருப்பி போடுங்க. நீ சந்தோஷமாக இரு, தேவையானதை அடைய முடியும். அதாவது S = H, சக்ஸஸ் = ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நீ ஹாப்பியாக இரு, சக்ஸஸாக இருக்க முடியும். அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப அழகான ஒரு H = S, S = Hன்னு ரொம்ப கிறிஸ்பாக சொல்லிட்டீங்க. பட் ஆனால் அதில் இன்னொரு கேள்வி இருக்குது. என்ன அப்படின்னா, அதை அடையிறதுக்கு, அந்த சக்ஸஸ் இல்லை இந்த ஹாப்பினஸை நம்ம அடையிறதுக்கு ஸ்கில் செட் ரொம்ப முக்கியமா இல்லை மைண்ட் செட் ரொம்ப முக்கியமா? சூப்பர். ஸ்கில் செட் அண்ட் மைண்ட் செட். ஸ்கில் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். அதை ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்கில்லை யாராக இருந்தாலும் டெவலப் பண்ணிக்கலாம். மைண்ட் செட் ரொம்ப எல்லாத்துக்குமே முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம், நான் அது பண்ணுனா என்ன கிடைக்குது, இதுதான் எனக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதை அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இப்போ மைண்ட் செட்டில் போட்டி, பொறாமை, கோபம், பயம், படபடப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த ஹெச் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளால் போக முடியும். ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறோம். அந்த நேரத்தில் கோபம் வரும், படபடப்பு வரும், இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது தான் நிம்மதியான ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போக முடியும். அது கூட போராடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது போக முடியாது. அப்போ அந்த நிம்மதியான ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது ஸ்கில் செட்டை தாண்டி மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் அந்த சக்ஸஸுக்கு உண்டான விஷயமா இருக்கும். ஒன்ஸ் யூ ஆர் ரெடி, யூ கேன் லேர்ன் எனி ஸ்கில் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே கருணை, ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸ்கில் செட்னா என்ன, மைண்ட் செட்னா என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, மக்கள் இந்த வெற்றியை சக்ஸஸை நோக்கி போகும்போது என்ன மாதிரி தவறுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த தவறுகளை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? ஃபேண்டாஸ்டிக். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ நான் ஓவர் கம் பண்ணி நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள், நம்ம இன்றைக்கி 1 கோடி ரூபாய்க்கு நம்ம அச்சீவ் பண்ணுங்கிற ஒரு பிளான் இருந்ததுன்னா, இந்த மாதமே அதை அடையணும் அப்படிங்கிற ப்ரெஷர் நமக்குள்ளே போட்டுக்குவோம். ஏன்னா அது அடைஞ்சால் தான் ரிசல்ட்டு. அந்த ரிசல்ட் அடைஞ்சால் தான் நமக்கு நிம்மதி, சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டு
இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒர்க்கிலிருந்து கிடைக்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். லாஸ்ட்டாக அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வரும் 1 கோடி பார்த்தீங்களா, அதுதான் வந்தால் தான் நிம்மதி, சந்தோஷம், அதுதான் சக்ஸஸ் அப்படின்னு வைக்கும்போது இன்னைக்கான வாழ்க்கையை நான் வாழ்வதில்லை. அப்போ என்ன ஆகுது, நாம் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக கிடைப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதை சக்ஸஸாக பார்க்குறோம். இன்னைக்கு பண்ணுறக்குண்டான வேலையை நாம் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். இந்த நொடியை நாம் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரெசண்டில் வாழறது அதை நம்ம மறந்துட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிடும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது நேற்றை விட இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சூப்பராக நல்லா பண்ணியிருக்கேன், உன்னோட கோலுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படணும். நாமளே அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ பெரும்பாலானோர் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அந்த சக்ஸஸுங்கிற அடைஞ்சால் நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டு வாங்குவோம். அந்த கோலை அடைவதற்கான பாதையில் பயணிச்சுட்டு இருக்கும்போது சில பாராட்டுகள்லாம் கிடைக்காது. அப்போ நம்மளை பாராட்டிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இதை அடைஞ்சிருக்கிறோமே அப்படிங்கிறக்கா. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பண்ணாலே பெரும்பாலானோர் தன்னுடைய கோலை நோக்கி பயணிக்கும் போது சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷம் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். நம்ம பயணிக்கக்கூடிய பாதையில் சந்தோஷம் இல்லாமல் போய் அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சோன்னா அந்த பாதையே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்காது, பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ராவல் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். சூப்பர் சார், ஒண்டர்ஃபுல்லாக ஷேர் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி நீங்கள் சொல்லுங்கள் இதை என்னென்னா, போகிற இடம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி போகிற பாதை ரொம்ப முக்கியம். ஜேர்னி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ் லைக் அஸ் டெஸ்டினேஷன் அப்படிம்பாங்க. இன்னொன்று, இந்த ஜேர்னிலையும் கூட யார் கூட போகிறீங்க, அக்கம்பெனி ஆல்சோ ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் ஜேர்னியில் ரொம்ப சுவாரஸ்யமாக போகணும்னா கூட பயணிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். அந்த டெஸ்டினேஷன் ஒரு இடத்துக்கு போய் பார்க்குறீங்க, அது ரொம்ப கோலாக இருந்தாலும் போகும்போது சந்தோஷமாக போகலைன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமே இருக்காது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக போயிடும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஹாப்பியான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். அந்த மிஸ்டேக்ஸை பீப்புள் அவாய்ட் பண்ணணும். அதாவது ரொம்ப அழகாகவும் கிளியராகவும் அதுக்கான பதில் சொல்லிட்டீங்க. பட் ஆனால் நான் சக்ஸஸை நோக்கி போகிறேன் அப்படி அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நான் டெய்லி என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண கரெக்டாக நினைக்கிறேன். சூப்பருங்க. இந்த கேள்வியில் சக்ஸஸை நோக்கி போகிறீங்க அப்படின்னீங்க. சக்ஸஸை நோக்கி போகும்போது ஹாப்பியாக இருக்கணும். அதற்குண்டான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, அதை கோல்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். அதை நீங்கள் அடைஞ்ச கோலில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, அந்த கோலுக்கான ஒவ்வொரு நாளும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன டாஸ்க்காக, டெய்லி டாஸ்க்காக நம்ம போட்டுக்கணும். அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத நம்பணும். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கம்பெனிஸில் ட்ராக்கிங் சீட்டை வச்சுட்டு டெய்லியுமே சின்ன சின்ன டாஸ்க்கு அவங்க பண்ணணும். அந்த டாஸ்க்கெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒவ்வொரு நாளைக்கு அந்த டாஸ்க் பண்ணும்போது க்ரீனில் மார்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டாலே அவங்க ரொம்ப அன்னைக்கு உண்டான சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு அப்படிங்கிற எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ஃபேமிலி சேலஞ்சுனாலேயோ இல்லை நேச்சர் இன்னவிட்டபிள் சுச்சுவேஷனில் மழை வருது அப்படின்னாலும் சில டாஸ்க்கெல்லாம் பண்ண முடியாது. அப்போ கான்சியஸாக எனக்கு இன்னைக்கு பண்ண முடியலன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா, இதுவுமே சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். அப்போ டெய்லியுமே நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய டாஸ்க்கு நான் பண்ண முடியுது, பண்ண முடியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மனநிறைவு கண்டிப்பாக வரும். அந்த விஷயங்கள் தான் டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ட்ராக்கிங் சீட் கொடுத்து தான் பண்ண வைக்கணும். ஸோ இதுதான் மிகப்பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன். என் ரிசல்ட் அங்கே போய் அச்சீவ் பண்ணதுங்கிறது இருக்கட்டும், அதற்கான டெய்லியுமே ஸ்டெப் எடுக்குது இல்லைங்களா, அதை பண்ணிட்டாலே மிகப்பெரிய சக்ஸஸ். அது மன நிம்மதியும் மகிழ்ச்சிக்கும் உண்டான ஒரு பாதையாக இருக்கும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. செலிப்ரேட்டிங் த ஸ்மால் டெய்லி வின்ஸ். எஸ், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க கர்ணை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அருள். இணைஞ்சிருக்கு நிறையா டைம் நம்ம பேசியிருக்கோம், இன்னைக்கு அதுக்கு உண்டான டைம் வந்துச்சு. ஆமாம், சிறப்பாக பண்ணுவோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம சேர்ந்து பண்ணுவோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.